ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராமத்து பொண்ணு பிரியா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு சண்டே பிளாக் தாங்க பார்க்க போகிறோம். சண்டே எந்திரிச்சதே கொஞ்சம் லேசியாக தான் எந்திரிச்சோம். எந்திரிச்சு முடிச்சதுக்கப்புறம் கோழி ஓடி துரத்தி பிடிச்சி மாமா க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. குழந்தைங்களும் மாமா கூட உட்காந்து விளாண்டுட்டு இருந்தாங்க. மாமா வீட்டில் இருந்துட்டாங்கனாவே மோஸ்ட்லி கொஞ்ச நேரம் அவரு கூட இருப்பாங்க, கொஞ்ச நேரம் எங்கூட இருப்பாங்க. இப்படி தாங்க டைம் போயிட்டுருக்கோம். குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு விளையாட்டு சாமான் எவ்வளோ வாங்கி கொடுத்தாலும் சரிங்க, அது 2 நாளையில எங்கேயாவது காணாத போயிடும். ஆனால் இருக்கிற இடத்துல என்ன இருக்கோ அதை வச்சு நல்லா சமத்தா விளாண்டுக்குவாங்க. அப்பப்போ சண்டையும் வரும், அதையும் கொஞ்சம் விளக்கிட்டு அப்படியே நம்ம வேலையை பார்க்க வேண்டியதாங்க. குழந்தைங்களுக்கு இந்த நெருப்பு கண்டா கொஞ்சம் கூட பயமே இல்லைங்க. நம்மளுக்கு தான் பயமா இருக்கு, கையை சுட்டுவாங்களோ என்னமோன்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட பயமே இல்லைங்க. அந்த பனவோல இருக்கும் இல்லைங்களா, அதை மாமா சின்ன சின்னதாக பிச்சு வச்சுருந்தாங்க. அதை சின்ன பாப்பா எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பற்ற வச்சிட்டு இருந்தான். அவங்க அப்பா கறி நல்லா தீச்சிட்டு இருந்தாங்க. நாட்டுக்கோழிங்க நல்லா நெருப்பில் வளட்டிட்டு அந்த மேலே இருக்கிற பொங்கலெல்லாம் நல்லா பொசுக்கிட்டுங்க. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கோழி க்ளீன் பண்ணி கட் பண்ணோம்னா டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்குங்க. இதே சுடுதண்ணியில் போட்டு எடுத்தோம்னா கூட அந்தளவுக்கு டேஸ்ட் வராதுங்க. நம்ம வீட்டில் இருக்கிறதுலையே ரொம்ப சுட்டி யாருன்னா நம்ம வீட்டு குட்டி பையன்தான். பயங்கர சுட்டிங்க. நல்ல துருன்னு ஏதாவது ஒரு விளையாட்டு விளையாண்டுட்டே இருப்பான். ஒரு இடத்துல இருக்கவே மாட்டான், அகராதியும் பண்ண மாட்டான். ஆனால் அந்த சேட்டை பார்த்தோன்னா கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அவன் தான் எங்கள் வீட்டில் கொஞ்சம் பெட்டுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா எங்கள் 4 பேத்துக்குமே அவன் கொஞ்சம் குட்டியாக இருக்கிறதுனால பாப்பா 2 பேருமே அவனை அதிகமாக செல்லம் கொடுத்து கொஞ்சிட்டு இருப்பாங்க. அதனாலேயே அவனுக்கு செல்லம் கொஞ்சம் ஓவராக தான் போயிட்டுருக்கு. கொஞ்ச நேரம் அவனை பிடிச்சி கொஞ்சறதே கொஞ்சம் பெரிய விஷயம் தாங்க. அவ்வளோ சீக்கிரம் கைக்கு சிக்கவே மாட்டான். ஏதாவது ஒரு விளையாட்டு விளையாண்டுட்டு துருன்னு தெரிஞ்சிட்டே இருப்பான். இன்னைக்கு கொஞ்ச நேரம் பிடிச்சி காலையில் கொஞ்சிட்டு அதுக்கப்புறம் விட்டாச்சுங்க. அவன் விளாண்டுட்டு இருந்தான். நான் வெங்காயம் தொளிச்சிட்டு இருந்தேங்க. நம்ம காட்டு வெங்காயம் தாங்க, கொஞ்சம் பழசாயிருச்சு. அதனால தண்ணியில் போட்டு நல்லா அலாசிட்டு அதுக்கப்புறம் தொளிச்சோம் அப்படின்னா கண்ணும் எரியாதுங்க. அதில் இருக்கிற மண் தூசு எல்லாமே அந்த தண்ணியிலே நின்றுக்கும். நம்மளுக்கு தொளிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் தொளிச்சிட்டு இருக்கேங்க. மாமா கறியெல்லாம் கட் பண்ணிட்டு இருக்காங்க. கல்யாண புதுசில் மாமா கோழியெல்லாம் க்ளீன் பண்ணவே தெரியாதுங்க. கோழி க்ளீன் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா உடனே வண்டி எடுத்துகிட்டு அப்பா வீட்டுக்கு தான் போவார். அப்பா கிட்ட கொண்டு போய் கொடுத்து கோழியெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு வருவார். ஆனால் இப்போல்லாம் சூப்பராக கட் பண்ணிட்டாங்க. ஒரு அரை மணி நேரத்தில் டக்குன்னு கோழியெல்லாம் க்ளீன் பண்ணி நறுக்கி கொடுத்துருவாங்க. நம்மளுக்கு சமைக்கிறதுக்கு தாங்க கொஞ்சம் லேட் ஆகும். ஆமாம், பாதி கறிக்கு மேலே நறுக்கிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் தாங்க இருக்குது. அதுக்குள்ள நம்ம போய் மிளகா சந்தெல்லாம் அரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா மாமா நறுக்கிட்டு வரதுக்கு கரெக்டாக இருக்குங்க. இட்லியும் நாட்டுக்கோழி குழம்பும் செய்யலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சிருந்தேங்க. சரி, குழந்தைங்களுக்கு பசிக்கும்னு சொல்லிட்டுங்க ஃபர்ஸ்ட் ஒரு தட்டை இட்லி ஊற்றி வச்சிடலான்னு சொல்லிட்டு இட்லி ஊற்றிட்டு இருக்கேங்க. குழந்தைங்க நம்ம சமையல் ஆயிடுச்சு அப்படின்னா சாப்பிட வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டோம்னா வரவே மாட்டாங்க. ஆனால் சமையல் வேலை முடியல அப்படின்னா பசிக்குதுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்க விளையாட்டு அது மாதிரிங்க. ஒரு நாளைக்கு விளையாடுற பிஸியில் சாப்பிட்றதே மறந்துட்டு விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு டைம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் விளையாட போங்கிற மாதிரி அடம் முடிச்சிட்டு இருப்பாங்க. அதனால நம்மளுக்கு எதுக்கு இந்த வம்பு, ஃபர்ஸ்ட்டு இட்லி ஊற்றி வச்சிடலான்னு சொல்லிட்டுங்க இட்லி ஊற்றிட்டு இருக்கேன். வெங்காயம் தொளிச்சு எடுத்துகிட்டு வச்சுங்க. அதுக்கப்புறம் மிளகா சந்து அரைச்சு இனிமேல் கறி தாளிச்சு விட வேண்டியதாங்க. இட்லி ஊற்றும் போதுங்க எப்பயுமே இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் கீழ்த்தட்டம் இட்லி ஊற்றிங்க ஒரு 2 நிமிஷம் நல்லா மூடி போட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் மேல் தட்டம் இட்லி ஊற்றிட்டு வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா கீழ்த்தட்ட இட்லி தண்ணியாட்டு இருக்காது. இட்லி நல்லா சூப்பராக வெந்திருக்குங்க. இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டில் இந்த கறின்னு சொல்லி செஞ்சோம் அப்படின்னா அதுக்கு இட்லி தோசையெல்லாம் மாமாவுக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க. அவருக்கு எப்பயுமே சாதத்து கூட வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா தான் பிடிக்கும். அதனாலேயே மாமாவுக்கு ஒரு டம்ளர் அரிசி போட்டுங்க ஃபர்ஸ்டே வச்சு விட்டுட்டேன். சாப்பாடும் வெந்துருச்சு. குக்கரில் மோஸ்ட்லி வைக்க மாட்டேங்க, பாத்திரத்தில் தான் சாப்பாடு வச்சு வடிச்சுக்குவேன். ஏதாவது 1 பாட் ரைஸ் மாதிரி செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும் குக்கரில் வச்சுக்கிறதுங்க. மிளகா சந்தாயிக்கிறதுக்காக கொஞ்சமாக வடசட்டியில் எண்ணெய் ஊற்றிங்க. நம்ம உளிச்ச சின்ன வெங்காயம், அது கூடவே பெருஞ்சீரகம், பட்டை, கிராம்பு, அதுக்கப்புறம் 2 தக்காளிங்க எல்லாமே கட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாங்க. வதக்கி அதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு கறியில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு, கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஊற்றிங்க. அதை நல்லா ஃபஸ்ட்டு வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக விட்டுறலாங்க. வேக விட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு குழம்பு மிளகாய் தூள் அரைச்சி வச்சுட்டு இல்லைங்களா, அதையும் சேர்த்தி நம்மளுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வேக விட்டுறலாங்க. அதுக்குள்ளே நம்ம வெங்காயம் இதெல்லாம் ஆறிடுச்சு அப்படின்னா அது கூட கொஞ்சமாக தேங்காய் வச்சு அரைச்சி எடுத்துட்டு இதில் ஊற்றி செஞ்சோம் அப்படின்னா நாட்டுக்கோழி குழம்பு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. தக்காளியில் வதக்கி வச்சுருந்தீங்களா, அதை நல்லா அரைச்சிட்டு அதையும் குழம்பு கூட சேர்த்துங்க. தண்ணி கொஞ்சம் அதிகமாக வச்சு கொதிக்க விட்டுறலாங்க. அப்போ தான் கறி நல்லா வெந்து வரத்துக்கும் அதுக்கும் கரெக்டாக இருக்குங்க. ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே நல்லா மூடி போட்டு வேக வச்சோன்னா தாங்க நாட்டுக்கோழி நல்லாவே வேகும்.
அதுக்குள்ளே ஃப்ரெஷ்ஷாக அடித்தேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணலான்னு சொல்லிங்க. இஞ்சி கொஞ்சம் கம்மியாகவும் பூண்டு கொஞ்சம் அதிகமாகவும் வச்சுங்க. அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு வாரத்து வரைக்குமே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நான்வெஜ்ஜுக்கு வந்து இது மாதிரி புதுசாக அரைச்சி சேர்த்தோம் அப்படின்னா ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குங்க. இஞ்சி பூண்டுலாம் சேர்த்ததுக்கப்புறம் அந்த குழம்பு இருக்குங்களா அதை குடித்தோம் அப்படின்னா சளிக்கு ரொம்பவே நல்லதுங்க. மாமாவுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். மாமா வந்து காட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, கொண்டு போய் கொடுக்கலான்னு சொல்லிட்டு காட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு போனாங்க. கறி நறுக்கி கொண்டாந்து வீட்டில் கொடுத்துட்டு காட்டுக்கு போகிறப்பயே குழம்பு கொதிச்சிச்சுன்னா கூப்பிடுன்னு சொல்லியிருந்தாங்க. சரி கொண்டு போய் கொடுக்கலாமேன்னு சொல்லியிருந்தாங்க போயிட்டுருக்கேன். இந்த காடு வந்துங்க நம்ம கடலக்காய் போடுறப்ப பாத்தி கட்டினப்ப எடுத்த வீடியோங்க. அதை வந்து எடிட் பண்ணி ஐசோர் கொடுத்து அப்லோட் பண்ணுறதுக்கு இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. இந்த காடு வந்து மாமா கொஞ்சம் கொஞ்சமாக பாத்தி பிடிச்சாங்க. நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நானும் பருப்பு போட்டு வந்தேங்க. நம்ம காட்டில் பருப்பு போட்ட வீடியோலாம் சின்ன சின்னதாக ஷார்ட்ஸாக வந்து போட்டிருப்பேங்க. மாமா கொண்டு போய் காட்டில் குழம்பு கொடுத்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டுங்க கறிவேப்பிலை வேணும்னு சொல்லிட்டு கறிவேப்பிலை செடியில் போய் கறிவேப்பிலை வந்து பறிச்சுட்டு வந்தாச்சுங்க. வந்து பார்த்தோம் அப்படின்னா கறி வந்து நல்லாவே வெந்துருச்சு. குழம்பு வந்து தனியாக எடுத்து வச்சுட்டு குழம்புக்கு ஒரு தாளிச்சு ஊற்றியாச்சுங்க. அதுக்கப்புறமேட்டு கறிக்கு வந்து தாளிச்சு விடலான்னு சொல்லிங்க தாளிச்சு விட்டுட்ருக்கேன். வடச்சட்டியில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு எல்லாம் கொஞ்சமாக சேர்த்துங்க. அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை மிளகாய் கறிவேப்பிலை தழை எல்லாமே சேர்த்து நல்லா ஃபஸ்ட்டு வதங்கினதுக்கு அப்புறமேட்டுக்கு சிக்கன் மசாலா தூள் வந்து கொஞ்சமாக சேர்த்துட்டுங்க. அது கூடவே கொஞ்சமாக கறி மசாலா தூள் வந்து சேர்த்துங்க. ஃபஸ்ட் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. வதக்கி விட்டதுக்கப்புறம் அது கூட கறி வந்து சேர்த்து நல்லா ஃபஸ்ட்டு கிளறி விட்டுக்கலாம். இது கூடயே கொஞ்சமாக குழம்பு ஊற்றி தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. நம்ம எதுக்கு குழம்பு ஊற்றுறோம் அப்படின்னா அப்போ தாங்க அந்த மசாலாலாம் நல்லா கறிக்குள்ளர் அந்த உப்பு சேர்த்த மசாலா குழம்பு எல்லாமே சேர்ந்து அந்த கறிக்குள்ளர் இறங்கும்போது கிரேவி வந்து நல்லா சூப்பராக இருக்குங்க. இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அன்றைக்கி நிஜமாலுமே ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் மாமாவும் கொஞ்சம் காட்டில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் எல்லோரும் சேர்ந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கிராமத்து பொண்ணு பிரியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே பாய்ங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்.